உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த பாரு, எனக்கு நீ டிக்கெட் கூட எடுக்க வேண்டாம். உனக்கும் சேர்த்து நான் வேணாலும் டிக்கெட் எடுக்கிறேன். 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போயிட்டு வந்துருவோம். நீ என் கால்ல விழுந்து கெஞ்சினாலும் நான் மனசு மாற மாட்டேன். பேசாம இங்க இருந்து கிளம்பு. இல்ல சக்தி, உன்னை நல்லபடியா கூட்டிட்டு போய் பரீட்சை எழுத வச்சு இதே மாதிரி நல்லபடியா கூட்டிட்டு வரணும். அது ஏன் பொறுப்பு சக்தி. நீ எவ்வளவுதான் திட்டினாலும் நான் இதுல இருந்து பின்வாங்க மாட்டேன். நான் உன் கூட தான் வருவேன். ரொம்ப யோசிக்காத சக்தி. உன் லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வர ஒரு வேலைக்காரனா வச்சு நான் வரேன். என்ன வேணான்னு மட்டும் சொல்லாத சக்தி. சரி, சைலண்டா இருந்தா சம்மதம் சொல்லுவாங்க. சார் வாங்க சார், வாங்க சார், வா ஏறுங்க. சக்தி, பொறுப்பு போலாம். வாங்க வாங்க வாங்க. வண்டி எடுக்க போறாங்க, வா. மேடம் ஏறுங்க மேடம். போங்க 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 போங்க. டபுள் லைட் வண்டி எடு வண்டி எடு வண்டி எடு. வெற்றி, தம்பி, லாட்ஜுக்கு போன வரியா? வரேன் சார். எவ்வளோ? 500 ரூபா ஆகும். 500 ரூபாவா? என்னப்பா நீ எங்க ஊர்ல இருந்து சென்னைக்கு வரதுக்கு 400 ரூபா தான் ஆச்சு. நீ என்னடா லாட்ஜுக்கு போறதுக்கு 500 ரூபா கேக்குற? மெட்ரோ வேலை நடக்குது, சுத்திட்டு போனோம்ல, அதனால தான் அவ்வளோ கேட்குறேன். இருந்தாலும் 500 ரூபா ரொம்ப ஓவர்ப்பா. பரவாயில்ல வெற்றி, 500 ரூபாய் தானே, கொடுத்துடலாம். ஏய், உனக்கு ஒன்றும் தெரியாது சக்தி. சென்னையில எல்லாம் ஆட்டோக்காரங்க ஏமாத்துவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நாம தான் உஷாரா இருக்கணும். நீ கொஞ்சம் பேசாம இரு. தம்பி, 100 ரூபா கொடுக்குறேன் வரியா? அதெல்லாம் வர முடியாது சார். ஃபிகரை கூட்டிட்டு லாஜிக் போத்துறது 500 ரூபா இல்லையா? டேய், என்ன சொன்ன? என்னடா சொன்ன? என்ன சொன்ன? நிறுத்தியா? அடிக்காத. விடுங்க விடுங்க. யாரை பார்த்து என்ன பேசுற? விடுங்க சார், வாங்க சார். ஏம்பா இவனை போய் அடிக்கிற? என்ன தகராறு? ஐயா, அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? அண்ணே, சவாரி கூப்பிட்டான், 500 ரூபா கேட்டேன், அதுக்கு போய் அடிக்கிறான். டேய், போய் சொல்லாத. இருப்பா உண்மையை சொல்றா. ஏம்பா சும்மா இருப்பா நீ. 500 ரூபாய் கொடுக்கறதா இருந்தா ஆட்டோல ஏறு, இல்லன்னா நடந்தே போப்பா. தேவையில்லாம சும்மா அவனை போய் அடிச்சிட்டு இருக்க. சின்ன பையனை வம்பு ஏத்திட்டு இருக்கிய. ஏன் எங்களுக்கு எல்லாம் நடக்க தெரியாதா? காட்லி மேட்லி வளர்ந்த உடம்பு தான் அது. சக்தி, நீ வா சக்தி, நம்ம நடந்தே போலாம். ஏய், போடா. நீ அமைதியாடுறா. போடா. நீ போடா. போயா. வந்துட்டான் காலுங்காத்தாலே. டேய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? வெளியூருக்கு வந்த இடத்துல உன் வாயும் கையும் வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா? எதுக்காக அப்படி பண்ண? அந்த டிரைவர் என்ன கேட்டான்? டேய் நில்றா, உன்னை தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த டிரைவர் என்ன கேட்டான்? 500 ரூபாய் கொடுங்கன்னு தானே கேட்டான். அதை கொடுக்க இஷ்டம் இல்லைன்னா போடா இவனேன்னு சொல்லிட்டு வேற ஆட்டோவை பிடிச்சிருக்கணும். அது செய்யாம விட்டுட்டு அவன் கிட்ட சண்டை போட்டு அவன் மூஞ்சிலே குத்துற. இதுக்காக தான் நான் உன் கூட வர மாட்டேன்னு சொன்னேன். வரேன்னு சொல்லிட்டு கூட வந்து இப்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஊர்ல காட்டுற ரவுடித்தனத்தை சென்னைக்கு வந்து காட்டிக்கிட்டு இருக்க. உன்னால எனக்கு எக்ஸாம் எழுதுற மூடி போயிடுச்சு. இல்ல சக்தி, அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? அவன் என்ன வேணாலும் சொல்லட்டும். உனக்கு என்ன வந்துச்சு? அதுக்காக நீ கையை நீட்டிவியா? நீ அவசரப்பட்டு கையை நீட்டினதுனால இப்ப ஒரு ஆட்டோக்காரனும் வர மாட்டேன்னு சொல்லிட்டான். இப்ப பாரு, உன்னாலதான் நானும் நடந்து வர வேண்டியதா ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ரவுடி பையில கூட்டிட்டு வந்தா நாமளும் இப்படிதான் நடக்கணும். அவன் என்னமோ சொன்னானா, இவன் உடனே கையை நீட்டிட்டானா. எல்லாமே என் தலை எழுத்து. ஏய், என்ன நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், சும்மா சும்மா என்ன திட்டிகிட்டே இருக்க? அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? உன்னை பார்த்து அவன் ஃபிகர்னு சொன்னான், அதான் அடிச்சேன். போதுமா? வணக்கம் மேடம். சார், எனக்கு ஒரு ரூம் வேணும். சிங்கிள் ரூமா டபுள் ரூமா? சிங்கிள் தான் சார். டபுள். யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். எனக்கு தான் ரூம் வேணும் சார், சிங்கிளே கொடுங்க. சார், நானும் இவங்க கூட தான் தங்க போறேன். நீங்க டபுளாவே கொடுங்க. ஹலோ மிஸ்டர், யார் நீங்க? என்ன சக்தி இப்படி கேக்குற? நான் தான் நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன டிஸ்டர்ப் பண்ணாம கம்முன்னு இருங்க, இல்லனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். போலீஸ்லியா? அதுவும் ஈவ் டீசிங் பண்ணனே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். ஈவ் டீசிங்கா? சார், இந்த ஆளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல சார். எனக்கு மட்டும் நீங்க சிங்கிள் ரூம் கொடுங்க. சரி, உங்க ஆதார் கார்டு கொடுங்க. எத்தனை நாள் தங்க போறீங்க? 2 நாள் சார். நாளைக்கு IAS எக்ஸாம் இருக்கு, அதை எழுதுனதும் நான் காலி பண்ணிடுவேன். சரிங்கம்மா.
இந்தாங்க 2000 பே பண்ணுங்க. ஆ. இந்த பைத்தியக்காரனை என்ன பண்றதுன்னே தெரியல. இவனா என்ன வணக்கம் முதலாளியம்மா. இத சொல்றதுக்காக தான் பெல் அடிச்சியா? கோச்சுக்காதீங்க முதலாளியம்மா. உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரணுமான்னு கேட்கலாம் தான் வந்தேன். எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் எக்ஸாமுக்கு படிக்கணும். என்ன நீ டிஸ்டர்ப் பண்ணாமே இரு. இல்ல டீ காஃபி ஏதாச்சும் வாங்கிட்டு வரட்டா? இங்க பாரு, நானா உன்னை கூப்பிடுற வரைக்கும் நீ என் ரூம் பக்கமே வரக்கூடாது. போ இங்க இருந்து. ரொம்ப தான் சலிச்சுக்கிறா. ச்சே. டேய் 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 பக்கத்துல ஒரு ரூம் இருக்குல்ல, அங்க ஒரு ஃபிகர் மட்டும் தனியா இருக்குடா. ஏதாச்சும் பண்ணலாம்டா. டேய் பொறுமையாடுறா, நைட் ஆகட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். சரியா? டேய் நைட் ஆயிடுச்சுடா, வாங்கடா ஆரம்பிக்கலாம்டா. ஆரம்பிக்குமா? சூப்பர் மச்சி, வா போலாம். வாங்கடா. வா மச்சி, வா. கண்மணி அன்போடு காதலன் நான் இங்கு சௌக்கியமே. பொன்மணி அன்போடு காதலன் நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் அது விட்டது. ச்சே. வெற்றி, வெற்றி, வெற்றி. டேய் வெற்றி, கதவை திறடா. வெற்றி, கதவை திற. வெற்றி. ஏ சக்தி, என்னாச்சு இப்படி தட்டிட்டு வர? ஆமா, இப்ப எதுக்கு நீ ஏன் ரூமுக்கு வந்திருக்க? யாரோ 4 பேர் குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். என்னது கலாட்டா பண்றானுங்களா? தள்ளு, அவனுங்களை என்ன பண்றேன் பாரு. நான் எக்ஸாம்க்கு படிக்கணும். நீ சண்டை போடாம அமைதியா இரு. இல்ல சக்தி, இதெல்லாம் ரொம்ப தப்பு. அவனுங்களை ஒரு கை பார்த்தாதான் சரி வரும். தள்ளு. நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். இது நிம்மதியா படிக்க விடு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.